அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போங்க காஷ்மீரில் வெதர் வந்து சன்னி வெதராக இருக்குது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து படு பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து இப்போ காலையிலேயே ஸ்கூலுக்கு தேவையான லெசன் பிளான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து எர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அளவும் உட்காந்து எழுதிட்டே தான் இருக்காங்க. மாஸ்டர், what doing? Lesson plan making. Which class? This is for class 8th. 8th? Okay. Most of people asked, Master, which class attending? I am attending class 8th, 7th, 6th, and then 3rd, 2nd. Second. More how many hours Master it take? It will take me more 20 to 25, more half an hour. Why you sitting here? Because sunlight this area. அவங்க வந்து இங்கே சன்லைட்டாக இருக்குல்ல, அதுக்காக இங்கே உட்காந்து மாஸ்டர் ஸ்கூலுக்கு தேவையான லெசன் பிளான் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் ஆர் நாட்? Yeah, finishing. I need to check syllabus also. ஓகே. அதே மாதிரிங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, காஷ்மீரில் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எத்தனை மணிக்கு, முடிகிறது வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னு. இப்போ சம்மரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் 10 மணிக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 10 மணிக்குள்ளே எங்கள் ஸ்கூலில் வந்து இருக்கணும். ஈவினிங் வந்து 4 மணிக்கு ஸ்கூல் வந்து விட்டுருவாங்க. இதுவே வின்டர் அப்படின்னா 10:30 இருந்து 3:30 மணி வரைக்கும் ஸ்கூல் வந்து 10:30க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 3:30 மணிக்கு வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா அதிகமான குளிராக இருக்கும்ல. பார்த்தீங்களா, இங்கே உட்காந்தும் வந்து மாஸ்டர் லெசன் பிளான் எழுதுறதும் நல்லா தானே இருக்குது. நல்லா காத்தோட்டமாக உட்காந்து எழுதலாம்ல. அதுக்காக தான் சாரும் இங்கே வந்துட்டாங்க. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள வராண்டா. அங்கே எல்லாமே நான் பாத்திரம் வந்து கவுத்தி வச்சுருப்பேன். அந்த பாலித்தீன் கவரில் இருக்கிறது வெள்ளைப்பூடுங்க. நேற்று வந்து க்ளீன் பண்ணோம்ல அங்கே ஷெட் ஹோம், அங்கே இருந்து ஒரு 3/4 கிலோ அளவுள்ள வெள்ளைப்பூடு கிடச்சிச்சு. அதை தான் வந்து அதில் வச்சுருக்கேன். எப்படியும் அது ஒரு 15-20 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம். No, 6. 6? One day two, how many three, class? 4, 5 classes. 5 classes. How many subject master? Subject is English, history, and then geography civics, then mathematics, then science, then Kashmiri 6. காஷ்மீரி ஆல்சோ. இங்கே பாடமாக வந்து எடுப்பாங்களாம்ங்க. 6 சப்ஜெக்ட், அதாவது 6 பாடங்கள் வந்து இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. Okay, one question for you. In class 7th there was a question. Do you know about Qutub Minar? Qutub Minar. Qutub Minar, you know about anything? No, master. That building? No, really, I do not know. Qutub Minar, who built Qutub Minar? Qutubuddin. And where is it located? I really do not know. I thinking. But Qutub Minar, where located? Really, I do not know. Qutub Minar, someday we have to go to that Which place area? also. Located place? Qutub Minar, Delhi. Delhi. History what? History what? This Delhi Sultanate. One of the Sultan was Qutubuddin Aibak. So he built Qutub Minar. Qutubuddin Ahbak. Qutubuddin Aibak. Ahbak. Aibak no. Aibak. Okay. Taj Mahal. அதே மாதிரி எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் நோம்புக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க, மாஸ்டர் வந்து சஹருக்கு என்னென்ன ஃபுட் வந்து நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க, உங்களோட இஃப்தார் டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் வந்து இந்த வருஷம் எனக்கு நோம்பு வந்து கிடைக்கல. மாஸ்டருக்கு மட்டும்தான் நோம்பு. அவங்க மட்டும்தான் வந்து நோம்பு வைப்பாங்க. இதுவரை எல்லா நோம்பும் கண்டினியூஸாக பிடிச்சிட்டே வர்றாங்க. அல்லா தான் அதுக்குள்ளே பலனை வந்து பரக்கத்தாக்கி கொடுக்கணும். எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா உங்கள் வீட்டில் நீங்கள் நோம்பு வந்து எப்படி வைப்பீங்க, சஹருக்கு வந்து நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இஃப்தாருக்கு வந்து எப்படி உங்கள் வீட்டில் காஷ்மீரில் நீங்கள் இஃப்தார் வந்து எப்படி நோம்பு வந்து திறப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறதுங்க, உண்மையாவே டைமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. எனக்கு வந்து இந்த வருஷம் நோம்பு வந்து கிடைக்கல. மாஸ்டர் மட்டும் தான் நோம்பு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் எல்லாமே பண்ணி கொடுக்கறது. இப்போ பெருநாள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி லைலத்துல் கதரும் வந்து வந்துட்டே இருக்கு. நீங்கள் வந்து லைலத்துல் கதருக்கு ப்ரே பண்ணல, உங்களோட ப்ரேயரில் வந்து எங்களையும் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் வந்து நோம்பாளிகளோட துவா வந்து கபலாக்கி கொடுப்பான். கண்டிப்பாக எங்களையும் வந்து சேர்த்துக்கோங்க. நாங்களும் கண்டிப்பாக தொழுகும் போது எல்லாருக்காகவும் சேர்த்து ப்ரே பண்ணுறோம் இன்ஷால்லா. அதே மாதிரிங்க இப்போ பெருநாள் வந்து நெருங்கிடுச்சுல, நீங்கள் எல்லாருமே வந்து பெருநாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் வந்து, அக்கா காஷ்மீரில் வந்து டுலிப் கார்டன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு. Master, when opening Tulip Garden? 28.
It actually took us from 1st April. இந்த வருஷங்க நாங்க இதுல பார்த்தது நியூஸ்ல பார்த்தது 70 லட்சம் அந்த துலிப் மலர்கள் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கணுங்க. நாங்க போன வருஷம் வந்து போகல, ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா போகணும்னு ஒரு பிளானிங் வந்து இருக்கு. அது அவ்வளோ அழகா இருக்குங்க. அதை பார்க்க வந்து என்ன சொல்றது, 2 கண்ணு பத்தாது அந்த அளவுல இருக்கும் அந்த மலர்கள். கண்டிப்பா கார்டனிங், நேச்சர், இயற்கை இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு துலிப் கார்டனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் தோணும். காலையில போனோம்னா உண்மையாவே சொல்றேன் வரவே வந்து மனசு வராது. நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போனோம். அங்க போகையில சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இப்ப வெளியே இருந்தா நீங்க வர்றீங்க அப்படின்னா சாப்பாடு எல்லாமே கொண்டு வாங்க. நான் பக்கத்துலயும் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா என்ன, அந்த மலர்கள் அந்த கார்டனுக்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிடுறது வந்து அது ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும். உண்மையாவே இந்த துலிப் கார்டன் அமேசிங்கா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்க. முடிஞ்சு அப்படின்னா நான் எப்போ ஓபன் பண்றாங்க எல்லாத்தையும் வந்து நான் போவேன்ல அப்ப வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்றேன். மாஸ்டர் finishing or not? Almost it will take me more 15 to 20 minutes. அது வந்து ஸ்கூல் ஒர்க்ல கரெக்டா இருப்பாங்க மாஸ்டர். அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே லெசன் பிளான் எல்லாமே எழுதிட்டு ப்ராப்பரா வந்து கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்களா, இப்ப காஷ்மீர்ல வெதர் வந்து சேஞ்ச் ஆகுதுல, வின்டர் வெதர்ல இருந்து சம்மர் வெதர் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வின்டர் வெதர்ல நம்ம இருக்கையில ஒரு மாதிரியான வறட்சியா இருக்கும் சருமம். அந்த வறட்சி எல்லாமே சம்மர் வர வர இந்த கையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்றது, நல்லா வறண்டு போய் அந்த ஸ்கின் எல்லாமே உரிய ஆரம்பிக்கும். கை மட்டும் கிடையாதுங்க, உதடெல்லாம் கூட அப்படியே என்ன சொல்றது மேல உள்ள லேயர் எல்லாமே உரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நேத்து நாங்க மெடிக்கலுக்கு போய் அந்த கிளிசரின் மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து கிளிசரின் இல்ல, அது இந்த இதுக்கு போடுறது போல வாய் அல்சருக்கு போடுற ஒரு மருந்து. அந்த மருந்து கொடுத்தாங்க, அதைத்தான் வந்து போட்டுட்டு இருக்கோம். இன்னுமே போக மாட்டேங்குது, இப்பதான் வந்து உறிஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளவு அதிகமான வெப்பநிலை இல்லைங்க. அந்த குளிர்ல இருந்து இந்த வெயிலுக்கு வந்து மாறும்போது கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆகும். சரியான சூரிய ஒளியா இருக்குங்க. அதே மாதிரிங்க என்னை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல வின்டர் வந்து நல்லா தான் இருக்கும். வின்டரை விடவுமே சம்மர் தாங்க உண்மையாவே நல்லா இருக்கும். நம்ம வெயிலே இருந்தவங்க வெயில் வந்து எவ்வளவு வெயிலா இருந்தாலும் தாங்கிடலாம், ஆனா அந்த குளிரை மட்டும் தாங்கவே முடியாது. மாஸ்டர், யூ லைக் சம்மர் வெதர் ஆர் வின்டர் வெதர்? I like summer. Summer. Winter? Because winter time lot of cold. So we have to wear lot of clothes. Clothes. So it restricts movement, body movement. Yes. We feel very much trapped into those clothes. அதே மாதிரிங்க இன்னைக்கு வந்து summer gives a kind of freedom. Yes. இன்னைக்கு வந்து அதே மாதிரியே இன்னொரு வேலையும் இருக்கு எனக்கு என்ன அப்படின்னா, சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இப்ப வின்டர் க்ளோத் இப்ப மாஸ்டர் வியர் பண்ணி மாஸ்டர் இன்னுமே வந்து ஸ்கூலுக்கு ஸ்வெட்டர் தான் போட்டு போறாங்க. ஏன்னா ஸ்கூல் வந்து கடினமான கோல்டா இருக்குங்க இன்னமும். ஏன்னா ஸ்கூல் போகையில அங்க செங்கல் வச்சு தானே கட்டியிருப்பாங்க. அந்த செங்கல் எல்லாமே நம்ம தொட்டு பார்க்க முடியாது, அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். அப்ப பிள்ளைங்களும் அதுலதான் வந்து இருக்கிறாங்க, என்ன பண்றது. ஆனா நம்மளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா செட்டே ஆகாதுங்க, அவ்வளவு குளிரா இருக்கும். குழந்தைங்களும் சில குழந்தைங்க வந்து இந்த ஜாக்கெட் அப்புறம் ஸ்வெட்டர் எல்லாமே வந்து வியர் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதனால இவங்களும் வந்து வியர் பண்ணிட்டே போயிடுறது. இப்ப ஏப்ரல் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஏப்ரல் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து போடலாம். ஆனா மார்ச் கடைசி வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஸ்வெட்டர், இப்ப பாருங்க நானுமே ஸ்வெட்டர் தான் போட்டிருக்கேன், ஸ்வெட்டர் தான் வந்து வியர் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்கும். It will go April, May. May. I'm going to say from April it will start becoming a little bit hotter. And after comes May, then May it will be comfortable. நான் சொன்னேன்லங்க ஏப்ரல் வந்து அப்படின்னு மாஸ்டர் சொல்றாங்க, ஏப்ரலை விட மே மந்த்ல தான் ஃபுல்லா அந்த கம்ப்ளீட்டா வந்து அந்த கோல்டு வெதர் வந்து போகுமாங்க. வீட்லயே வந்து தோட்ட வேலை வந்து இனி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து அந்த உரம் வந்து வாங்கணும்னு இருக்கோம், மண்புழு உரம் இதெல்லாம். ஏன் இந்த டைம்ல நம்ம மண்புழு உரம் எல்லாமே வாங்குறோம் அப்படின்னா, இப்ப மார்ச் வந்துருச்சுல, இந்த டைம்ல இந்த நம்ம ஏற்கனவே நட்டு வச்சோம்ல காலிஃபிளவரா இருக்கட்டும், ப்ரோக்கோலியா இருக்கட்டும், வேற என்ன முட்டைக்கோசு, சைனீஸ் கீரை, இது எல்லாத்துக்குமே வந்து மண்புழு உரம் சுத்திலும் வந்து போட்டு கொத்தி வந்து விட்டுருவேன். அதையும் நீங்க வர்ற வீடியோக்கள்ல வந்து பாப்பீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ so much and take care.